الكريم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம்முயிரில் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுவும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தாபிஈன்கள் யாரெல்லாம் இந்த புனிதமான இஸ்லாத்தினை அதன் தூய வழியிலே பின்பற்றி கொண்டிருக்கிறார்களோ அப்படியான முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்தவனாக, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாட்களில் சிறந்த நாளாம் ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ்வுக்கு விருப்பமான பள்ளி வாயிலே நேர காலத்தோடு வந்திருக்கக்கூடிய சகோதரர்களே, நாளை மறுமையில் நாம் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் இந்த உலகில் என்னென்ன காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று எமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்களோ அப்படியான காரியங்களை எம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கும் அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் நாளை மறுமையில் நீங்கள் தோற்று போவீர்கள் என்று எச்சரித்திருக்கக்கூடிய காரியங்களை எம்முடைய வாழ்க்கையில் முற்று முழுவதுமாக தவிர்ந்து வாழ்வதற்கு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீகத்தை செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இருக்கின்ற இந்த மாதம், அதாவது இஸ்லாமிய மாதத்தை பொறுத்தவரைக்கும் நாம் இருக்கின்ற இந்த மாதம் முஹர்ரம் மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு சங்கையான ஒரு மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சுன்னாக்களை எமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அப்படியான மாதத்தை அடைந்து அந்த மாதத்திலே இருக்கக்கூடிய விடயங்களை செய்வதற்கான பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய மாதத்திலே 12 மாதங்கள் இருக்கின்றன. அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை அல்லாஹு தஆலா சங்கையான மாதங்களாக எமக்கு சொல்கிறான். தொடர்ச்சியாக 3 மாதங்களும் அதே போன்று இடையில் ஒரு மாதமுமாக 4 மாதங்களை அல்லாஹு தஆலா எமக்கு ஒரு சங்கையான மாதமாக அடையாளப்படுத்துகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வருகின்றன. கடந்த வருடம் நாங்கள் துல் காதா துல் ஹிஜ்ஜா என்று சொல்லக்கூடிய 2 மாதங்களை கடந்து எம்முடைய அடுத்த வருடமான புது வருடத்திலே முஹர்ரமுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். தொடர்ச்சியாக 3 மாதங்கள் வந்திருக்கிறது. அடுத்த ஒரு மாதமாக ரஜபுடைய மாதம் இருக்கிறது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹ்ரா. அல்லாஹ்விடத்திலே 12 மாதங்கள் கணக்கிடப்படக்கூடிய மாதங்களாக இருக்கின்றன என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான்.
அந்த வகையில் நாம் இருக்கிற இந்த மாதம் முஹர்ரமுடைய மாதமாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முஹர்ரம் மாதம், குறிப்பாக இந்த ஹிஜ்ரி ஆண்டு எவ்வாறு ஆரம்பிக்கிறது என்பதற்கு பல வரலாறுகள் இருக்கின்றன. பொதுவாக எந்த சமூகத்தை எடுத்தாலும் அவர்களுக்கென சில நடைமுறைகள் இருக்கின்றன. உதாரணமாக நாங்கள் ஆங்கில கலண்டரை நாங்கள் பின்பற்றி கொண்டு இருக்கிறோம் என்றால், அது கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடிய நபி ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பை வைத்தவர்கள் அந்த தினத்தை கொண்டாடுகிறார்கள். அந்த விடயத்தை வைத்து அவர்கள் தங்களுடைய நாட்களை குறித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு சமூகத்தினரும் அவர்களுக்கு தேவையான அந்த நாட்காட்டிகளை தயாரித்து இருந்தார்கள். அந்த வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் தொட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம் வரைக்குமாக எந்தவித நாட்காட்டிகளும், அதாவது இஸ்லாமிய நாட்காட்டிகள் இருக்கவில்லை. இந்த அடிப்படையில் அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே இருக்கின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள். அதாவது, நீங்கள் அனுப்புகின்ற இந்த கடிதங்களில் எவ்வித நாட்களும் சொல்லப்படவில்லை, எம்முடைய ஆண்டுகள் குறிப்பிடப்படவில்லை என்கிற ஒரு குறையை சொல்லுகின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை யோசித்து ஒரு ஆலோசனையாக அந்த ஆலோசனை சபையிடத்தில் ஒப்புவிக்கிறார்கள். இப்படி ஒரு நிகழ்வு இருக்கிறது, எனவே நமக்கு ஒரு தனி ஆண்டொன்று உருவாக்க வேண்டி இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் ஆலோசித்து எப்படியான தினத்தை நாங்கள் நம்முடைய ஆண்டாக அறிவிப்பது என்கிற விடயத்தில் அவர்கள் ஒரு ஆலோசனை செய்கிறார்கள். அந்த வகையில் ஒவ்வொருத்தரும் தங்களால் முடியுமான சில ஆலோசனைகளை சொல்கிறார்கள். அந்த வகையில் முதலாவது ஆலோசனையாக பாரசீகம் ஆட்சி ஆரம்பிக்கப்பட்டதை வைத்து நாங்கள் எங்களுடைய கலண்டரை ஆரம்பிக்கலாம் என்று சொல்கிறார்கள். அதே போன்று ரோமனியர்களுடைய ஆட்சியை வைத்து அவர்கள் எங்களுடைய கலண்டரை தயாரிக்கலாம் என்று சொல்கிறார்கள். அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை வைத்து நாங்கள் எங்களுடைய கலண்டரை தீர்மானிக்கலாம் என்று சொல்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக நுபுவத்தை பெற்ற அந்த ஆண்டை நாங்கள், அந்த தினத்தை நாங்கள் ஆண்டாக கணக்கிடலாம் என்று சொல்கிறார்கள். இறுதியாக அடுத்ததாக சொல்கிறார்கள், இஸ்லாமிய வரலாற்றிலே, இஸ்லாமிய ஆட்சி காலத்திலே, நபிகளாருடைய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு திருப்பு முனைமையாக இஸ்லாம் பரவுவதற்கு, இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாகுவதற்கு அடிப்படையாக அமைந்த இந்த ஹிஜ்ரத்தை நாங்கள் அடிப்படையாக வைத்து எம்முடைய இஸ்லாமிய ஆண்டை நாங்கள் நடைமுறைப்படுத்தலாம் என்கிற ஒரு ஆலோசனை வைக்கப்பட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதே போன்று உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த விடயத்தை ஏற்றுக்கொண்டு இந்த தினத்தை நாங்கள் அதற்குரிய தினமாக மாற்றிக்கொள்ளலாம் என நினைக்கிறார்கள். ஏனென்றால் இந்த தினத்தை தான், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மக்கா, தன்னுடைய புனித பூமியான தான் பிறந்து வளர்ந்த அந்த பூமியை விட்டும் துறந்து சென்ற ஒரு நாளாக இருக்கிறது. எனவேதான் அது ஒரு எதற்காக வேண்டி என்றால் மார்க்கத்தை, ஹக்கை நடைமுறைப்படுத்த முடியாமல் இருக்கிறது, அதே போன்று உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது என்கிற விடயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்து இந்த மார்க்கத்தை உயிர்ப்பிக்க வேண்டுமாக இருந்தால், இந்த மார்க்கத்தை பரவச் செய்ய வேண்டுமாக இருந்தால் ஹிஜ்ரத்தின் மூலமாக மதீனாவுக்கு சென்று அங்கே நம்முடைய மார்க்கத்தை நிலைநாட்டலாம் என்கிற அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத்தை மேற்கொள்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹிஜ்ரத் இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இதனை அடிப்படையாக கொண்டு இஸ்லாமிய கலண்டர் உருவாக்கப்படுகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையில் நபிகளாருடைய இந்த ஹிஜ்ரத்தை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த ஏற்றுக்கொள்கிற சந்தர்ப்பத்திலே அடிமைகளாக இருந்தவர்கள், எஜமானர்கள் அதிகமாக அவர்களை துன்புறுத்தல் செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து முறப்படுகிறார்கள், எங்களுடைய எஜமானர்கள் எங்களை அதிகமாக துன்புறுத்துகிறார்கள், எனவே எங்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுத்தார்கள் சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபஷாவுக்கு நுபுவத் 5 ஒரு கூட்டத்தாரை அனுப்பி வைக்கிறார்கள். அதாவது ஜாபிர் பின் அபி தாலிபுடைய தலைமையிலே அந்த கூட்டம் செல்கிறது.
அங்கு சென்று ஹபஷாவிலே நஜ்ஜாஷி மன்னர்களை சந்திக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலும் கூட குறைஷி காவிர்கள் 2 நபர்களை அனுப்பி, இப்படி உங்களிடத்திலே தஞ்சம் போவதற்காக வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது என்கிற விடயத்தை சொல்லி அவருக்கான பரிசுகளை அனுப்பி வைக்கிறார்கள். இருந்த போதிலும் இஸ்லாத்தை பற்றி அந்த நஜ்ஜாஷி மன்னத்திலே எடுத்து சொன்ன பொழுது அதனை அவர் அங்கீகரித்து அவருக்கான அந்த வதிவிடங்களை கொடுக்கிறார். அப்படியே கால் நடந்து செல்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த இஸ்லாமிய விடயங்களை மக்களுக்கு மத்தியிலே பரவி செல்கின்ற பொழுது மீண்டும் அவருக்கு எதிரான சூழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன. அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய்பின்னு சொல்லக்கூடிய அந்த ஊருக்கு செல்கிறார்கள். அவர்கள் எதிர்பார்த்து சென்ற மக்கள் உதவி செய்வார்கள் என்கிற எதிர்பார்ப்போடு சென்றாலும் அங்கே மக்கள் அவரை அதிகமாக நோவினை செய்த வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். கடைசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வரா, அதாவது மதீனாவில் இருந்து மக்காவுக்கு வந்த சஹாபாக்களோடு அவர் கதைத்து பைஅத் செய்த சஹாபாக்களோடு பேசுகின்ற பொழுது சொல்லுகிறார்கள், இந்த மார்க்கத்தை நாங்கள் நிலைநாட்ட வேண்டுமாக இருந்தால் மதீனாவுக்கு நான் வர வேண்டும் என்கிற அடிப்படையிலே அவர்கள் மதீனாவுக்கு வர வேண்டும் என்கிற ஒரு ஆலோசனை வைக்கிறார்கள். அதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அந்த வகி எதிர்பார்த்தவராக மதீனாவுக்கு செல்வதற்கான ஹிஜ்ரத்தை மேற்கொள்வதற்கான வகி எதிர்பார்த்தவராக இருக்கிற சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தஆலா அனுமதி கொடுக்கிறான். அதன் பிரகாரம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், நாம் இன்று இரவு ஹிஜ்ரத் செய்ய இருக்கிறோம், எனவே தயாராக நமக்கு தேவையான விடயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதற்கான ஏற்பாடு செய்கிறார்கள். அந்த வகையில் ஹிஜ்ரத் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து அவர்களுக்கு வழிகாட்டிகளாகவும் அதே போன்று அவர் நடந்து செல்கின்ற போது தன்னுடைய கால்தடங்கள் வருகின்றவர்கள் கண்டுபிடித்து என்பதற்காக வேண்டி ஒரு ஆட்டிடையினையும் அவர்கள் பொறுப்பெடுக்கிறார்கள். அதே போன்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அப்துல்லா அவர்களை, அதாவது மக்காவிலே என்ன நடக்கிறது என்பதை சொல்வதற்காக அவரை அங்க வைத்துவிட்டு, அதே போன்று அவருடைய மகள் அஸ்மா பின் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அவருக்கு தேவையான உணவை கொண்டு வருவதற்காகவும் ஆலோசனை செய்துவிட்டு ஹிஜ்ரத் செல்கிறார்கள். இப்படி இந்த ஹிஜ்ரத் செல்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு நீண்ட வரலாறு, அந்த குகையில் இருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா முதலாவதாக இறங்கி அந்த குகையிலே என்ன இருக்கிறதை பார்த்து அங்கு இருக்கக்கூடிய அனைத்து பொந்துகளையும் அடைத்து விடுகிறார்கள். கடைசியாக ஒரு பொந்து அடைக்க முடியாமல் துணி காணாமல் போய்விட்டது. அதற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கி அவர் அந்த காலை அதில் வைத்துக் கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த மேலால் குகைக்கு மேலால் குறைஷி காவிர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் குறைஷி காவிர்கள் சொல்லப்படுகிறது, யார் முகமதுடைய தலையை கொண்டு வருகிறார்களோ அவருக்கு சிவப்பு ஒட்டகங்கள் வழங்கப்படும் என்கிற அந்த சன்மானத்தை சொன்ன பொழுது அதிகமான காவிர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரோடு அல்லது கொலை செய்து கொண்டு வர வேண்டும் என்கிற முனைப்போடு தேடுகிறார்கள். அப்பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த ஓட்டையினூடாக அவர்கள் நம்மை காண்பார்களாக இருந்தால் கண்டுகொள்வார்கள் என்று சொன்ன பொழுது நபிகளா சொல்கிறார்கள், நாம் இந்த இடத்தில் 2 பேருமாக இல்லை, நிச்சயமாக எம்மோடு அல்லாஹ் இருக்கிறான் என்கிற விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கிறார்கள். இப்படி இந்த ஹிஜ்ரத் என்பது மதீனா வரைக்குமாக செல்கிறது. அங்கு மதீனா வாசிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்முகத்தோடு அழகான முறையில் வரவேற்கின்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் இப்படி இந்த ஹிஜ்ரத் என்பது மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி இருக்கிறது. அதன் பிறகுதான் இஸ்லாமிய சாம்ராஜ்யங்கள், இஸ்லாமிய நாடுகளை பிடித்தல் போன்ற எல்லா விடயங்களும் இடம்பெற்ற வரலாற்றை நாங்கள் படித்துக் கொள்கிறோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியான சிறப்பு வாய்ந்த நிகழ்வு நடந்ததை வைத்துத்தான் தற்பொழுது ஹிஜ்ரி ஆண்டு தயாரிக்கப்படுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் இந்த ஹிஜ்ரி ஆண்டு நாம் கணக்கெடுத்தாலும் எந்த மாதத்தை கொண்டு நாங்கள் முதலாவது மாதமாக கணக்கெடுவது என்ற ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெறுகிறது. அப்பொழுது ஒவ்வொருத்தரும் சொல்கிறார்கள், ஒருவர் சொல்கிறார், ரமதான் மாதம் என்பது ஒரு புனிதமான மாதம், இந்த மாதத்திலே குர்ஆன் இறக்கப்பட்ட ஒரு மாதம், எனவே இந்த மாதத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் முதலாவது மாதமாக கொண்டு ஆரம்பிப்போம் சொல்கிறார்கள். அதற்கு பின்னால் இன்னொரு ஆலோசனை வைக்கப்படுகிறது, ரபீல் அவ்வல் மாதம் என்பது அது ஒரு முக்கியமான மாதமாக இருக்கிறது. எனவேதான் அந்த மாதத்திலே தான் ஹிஜ்ரத் இடம்பெற்றது. எனவே அந்த மாதத்தை நாங்கள் முதலாவது மாதமாக கொள்வோம் என்கிற ஆலோசனை வைக்கப்படுகிறது. இருந்தாலும் கடைசியாக முஹர்ரம் மாதம் ஒரு சிறப்பான மாதம் என்கிற அடிப்படையிலே தான்
இந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மாதத்தை தெரிவு செய்கிறார்கள். இந்த மாதத்தை நாங்கள் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த மாதத்திலே அதாவது கடைசி கடமையான ஹஜ்ஜுடைய கடமை முடிந்த துல் ஹிஜ்ஜாவுடைய மாதம் முடிந்து கடைசி கடமையான ஹஜ் முடிந்ததன் காரணமாக அடுத்து வருகின்ற மாதத்தை நாங்கள் முதலாவது மாதமாக கொண்டு செயற்படுவோம் என்கிற அடிப்படையிலே அந்த மாதத்தை அவர்கள் முதலாவது மாதமாக தீர்மானிக்கிறார்கள். இப்படி இந்த முஹர்ரம் மாதம் ஹிஜ்ரி ஆண்டின் முதலாவது மாதமாக கணிக்கப்படுகிறது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த முஹர்ரம் மாதத்தை பொறுத்தவரைக்கும் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்பை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஃதலு ஸியாமி பஅத ஷஹ்ரி ரமதான். ரமதான் மாதத்துக்கு பிறகு ரமதான் மாதத்துக்கு பிறகு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம், நோன்பு பிடிக்கக்கூடிய ஒரு மாதம் இருக்குமாக இருந்தால் அது முஹர்ரம் மாதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அஃதலு ஸியாமி பஅத ஷஹ்ரி ரமதான். நோன்பு பிடிப்பதில் மிக சிறப்பான நோன்பு என்பது ரமதானுடைய காலத்திலே பிடிக்கின்ற நோன்புக்கு அடுத்ததாக இருப்பது இந்த முஹர்ரம் மாதத்தில் பிடிக்கின்ற நோன்பாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மாதம் என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம். அதிலும் குறிப்பாக இந்த மாதத்திலே ஒரு நோன்பு இருக்கிறது, ஆஷூரா என்று சொல்லக்கூடிய 10ஆம் நாள் பிடிக்கின்ற ஒரு நோன்பு இருக்கிறது. இந்த நோன்பை யார் பிடிக்கிறார்களோ அவருடைய ஒரு வருடம் முந்திய பாவத்தை அல்லாஹு தஆலா மன்னிப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு தடவை மதீனாவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற பொழுது யூதர்கள் நோன்பு வைத்திலே காண்கிறார்கள். அப்பொழுது கேட்கிறார்கள், ஏன் நீங்கள் நோன்பு வைத்தீங்கன்னு சொன்ன பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், இந்த தினத்திலே தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிர்அவுனுடைய பிடியிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தான். எனவேதான் அதற்கு நன்றி செலுத்தும் முகமாக நாங்கள் இந்த விடயத்தை செய்கிறோம் என்று அவர்கள் அந்த விடயத்தை சொல்கிறார்கள். எனவேதான் அன்புக்குரியவர்களே, அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய விடயத்திலே நாங்கள் தான் அதிகமாக தகுதி வாய்ந்தவர்கள் என்கிற அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் இந்த ஆஷூரா நோன்பை பிடியுங்கள் என்று சொல்கிறார்கள். எனவேதான் அதற்கு பிற்பாடு இந்த யகூதிகளும் இந்த தினத்திலே நோன்பு வைக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிகளா சொல்கிறார்கள், அடுத்த வருடம் நான் இருப்பேனாக இருந்தால் 9ஆம் நாள் அவர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி நோன்பு நோட்பேன் என்கிற விடயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவேதான் அன்புக்குரியவர்களே, இந்த மாதம் என்பது, இந்த சந்தர்ப்பம் என்பது எமக்கு கிடைத்திருக்கிறது. முஹர்ரம் மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அதே போன்று இன்ஷா அல்லாஹ் நாளை மறுதினம் ஆஷூரா தினம் இருக்கிறது. எனவேதான் நாளை தாசுவாவாக 9ஆம் நாளாக இருக்கின்ற காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யகூதிகளுக்கு நாங்கள் மாற்றம் செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையிலே 9ஆம் நாள் நோன்பு நோக்க சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்றுதான் 10ஆம் நாள் என்று சொல்லக்கூடிய ஆஷூரா தினத்தை நோன்பு வைக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே 2 நாட்கள் நாங்கள் நோன்பு வைக்கின்ற பொழுது நாம் செய்த சிறிய பாவங்களை அல்லாஹு தஆலா கடந்த ஒரு இடத்துடைய பாவத்தை மன்னிப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மாதம் கண்ணியமான மாதம் என்கிற அடிப்படையிலே இந்த மாதத்தில் நாங்கள் பாவங்களை செய்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கென்றால் இந்த மாதத்திலே நாங்கள் பாவங்களை செய்துவிடக்கூடாது. செய்யப்படுகின்ற பாவங்களுக்கு கடினமான தண்டனை வழங்கப்படுகிறது. அந்த பாவம் ஒரு கடினமான பாவமாக பார்க்கப்படுகிறது. எந்த அளவுக்கென்றால் இந்த மாதத்திலே யுத்தம் புரிய முடியாது, யுத்தம் செய்ய முடியாது என்ற அடிப்படையிலே இஸ்லாம் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறது. எனவேதான் இந்த மாதத்தை நாங்கள் அதிகமாக கண்ணியப்படுத்த வேண்டுமாக இருந்தால் இந்த மாதத்தை நாங்கள் அதிகமாக நன்மைகளை செய்ய வேண்டும், தொழ வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும், இப்படியான செயற்பாடுகளை நாம் செய்ய வேண்டுமே தவிர இந்த மாதத்தில் நாங்கள் பாவங்கள் ஈடுபட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் இந்த மாதத்தில் நாங்கள் பாவங்களை செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த மாதத்திலே செய்யப்படுகின்ற பாவங்கள் மிகப்பெரிய அநியாயமாக இருக்கும் என்கிற விடயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழி மூலமாக நாம் விளங்கிக் கொள்கிறோம். இமாம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அதாவது கதாதத் இப்னு ஆமா என்று சொல்லக்கூடிய இமாம் சொல்லுகிறார்கள்,
இந்த மாதத்தை நாங்கள் செய்கின்ற பாவங்கள் மிகப்பெரிய அநியாயமாக இருக்கும் என்கிற விடயத்தை அவர்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை சிறப்புப்படுத்தி சொல்கின்ற நேரத்திலே, இந்த மாதத்தில் நாங்கள் பாவங்களை செய்வோமாக இருந்தால் அது பெரிய அநியாயமாக இருக்கும் என்கிற விடயத்தை நமக்கு சொல்லுகிறார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மாதத்தில் நாங்கள் அதிகமாக நன்மைகளை செய்ய வேண்டும். அதற்கு மாற்றமாக அந்நியர்களைப் போல நாங்கள் இந்த முஹர்ரம் மாதத்தை கொண்டாடுவதோ அல்லது வேறு இதர செயற்பாடுகள் ஈடுபடுவதோ கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ, அதற்கு பின்னால் வாழ்ந்த குலஃபாவுர் ராஷிதீன்களோ, அதே போன்று தாபியங்கள், இமாம்களோ இப்படியான இந்த ஹிஜ்ரி ஆண்டை ஒரு விழாவாக கொண்டாடிய வரலாற்றை நாங்கள் காணவில்லை. அதற்கு மாற்றமாக இஸ்மாயிலியா என்று சொல்லக்கூடியவர்கள், ராஃபிதாக்கள், பாத்தினியாக்கள் போன்றவர்கள் தான் இந்த ஹிஜ்ரி ஆண்டு, குறிப்பாக முஹர்ரம் மாதத்திலே கர்பலா என்று சொல்லக்கூடிய ஒரு தினத்தை அவர்கள் வைத்துக்கொண்டு அந்த நாட்களில் அதிகமான விடயங்களை செய்வார்கள். அதை பெருநாட்களாக கொண்டாடுவார்கள். சில நேரங்களில் சில நாடுகளில் இன்று அந்த தினங்கள் ஹாலிடேஸ்களாக, அதாவது பொது விடுமுறைகளாக விடுக்கப்படுகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தினம் என்பது கொண்டாடுவதற்கான தினமாக இருக்க முடியாது. இந்த தினத்தில் நாங்கள் கொண்டாட்டங்களை செய்வதோ அல்லது வேறு விதமான செயற்பாடுகளை செய்வதோ அல்லது தங்களை தாங்களே அநியாயம் செய்து கொள்வதோ தங்களை தாங்களை வெட்டி கொள்வதோ இப்படியான செயற்பாடுகளை ஈடுபடுவதோ இஸ்லாம் காட்டித்தராத வழிமுறையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அதே நேரத்தில் இந்த தினத்தை அவர்கள் அதிகமாக சஹாபாக்களை ஏசுவார்கள். அதாவது ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்யப்பட்ட தினம், இந்த தினத்தை ஒரு சோக தினமாக அவர்கள் கொண்டாடி அந்த சஹாபாக்களுக்கு எதிராக செயல்படுவார்கள். யஸீத் இப்னு முஆவியா இப்னு அபி சுஃபியானுடைய காலத்திலே, அதாவது ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் பையத்தை செய்வதற்காக அழைக்கப்படுகிறார்கள். அப்பொழுது அதனை புறக்கணித்த பொழுது யஸீத் இப்னு முஆவியா அவர்கள் தன்னுடைய படையை அனுப்பி அவரை அழைக்கிறார்கள். மறுத்த காரணத்தினால் அவர் கொலை செய்யப்படுகிறார். வரலாற்றில் எழுதுகிறார்கள், அவர் கொலை செய்ய ஏவவில்லை, இருந்தாலும் அந்த படையை தளபதியாக எடுத்துச் சென்றவர் தான் கொலை செய்தார் என்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதனை அடிப்படையாக வைத்து சிலர்கள் ஷியாக்களை விடவும் நம்மளி சிலர்கள் கூட சந்தேகத்தில் இருக்கிறார்கள். சிலர்கள் சொல்லுவார்கள், ஒரு அஹ்லுல் பைத்தை சேர்ந்த ஒரு சஹாபி, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரரை ஒருவர் கொலை செய்தால் அவருடைய ஹதீதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்வது என்கிற அடிப்படையிலே எம்மோடு சேர்ந்த சில சகோதரர்கள் இருக்கிறார்கள். இவர் அறிவித்த ஹதீதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்வது? ஒரு அநியாயத்தை செய்திருக்கிறார், இப்படியான விடயங்களை சொல்லுகின்றவர்களாக எம்மிலும் செய்திருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், என்னுடைய நூற்றாண்டுக்கு பிறகு சஹாபாக்கள் நூற்றாண்டு, இப்படி இவர்கள் என்னுடைய சிறந்த தலைவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கும் யாரும் ஏச முடியாது. அவர்கள் செய்த தர்மம் நாம் உஹது மலையளவு செய்தாலும் அதற்கு ஈடாகாது என்கிற வகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பற்றி மிக தெளிவாக சொல்லிவிட்டு சென்றார்கள். எனவே தான் அவர்களுக்கு மத்தியில் நடந்த பிரச்சினை அது அல்லாஹும் அவர்களுக்கு பார்த்துக் கொள்வார்கள். இந்த விடயத்தில் நாங்கள் மூக்கை நுழைப்போமாக இருந்தால் நிச்சயமாக அதற்கான தெளிவான வழியை நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் வழி தவறி செல்லக்கூடிய நிலைக்கு ஆளாகுவோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயத்தில் நாங்கள் மிக அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் இஸ்லாம் சொல்லுகின்ற விடயங்களை தெளிவாக நாம் படிக்க வேண்டும், வரலாற்றை தெளிவாக படிக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்தை நாங்கள் அதிகமாக நாங்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதோடு இதை நாங்கள் கொண்டாட்டங்களாக கொண்டாடுவதோ ஏனைய விடயங்கள் ஈடுபடுவதோ கிடையாது. எனவேதான் இஸ்லாம் சொல்லுகின்ற வழிமுறை ஆஷூரா என்று சொல்லக்கூடிய தினத்தை நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தந்த வழிமுறையாக இருக்கிறது. எனவேதான் இந்த நாட்களில் நாங்கள் அதிகமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாகவும், அதே போன்று நாளை மறுதினமும் இந்த நோன்பை நோக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தொகை செய்வானாக. வாஹி தௌவத்தி அல்ஹம்துலில்லாஹி ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ்
والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய மாதமாகிய ஹிஜ்ரி ஆண்டின் முதலாவது மாதத்திலே நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் என்பது கண்ணியமான மாதமாக இருக்கிறது. அதே போன்று இந்த மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷூரா என்று சொல்லக்கூடிய தினத்திலே நோன்பு நோக்க வேண்டும் என்று எமக்கு வலியுறுத்தியிருக்கிறார்கள். அந்த நோன்பு என்பது எம்முடைய முந்தைய வருடத்தின் பாவத்தை மன்னிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவேதான் இந்த நோன்பை நாம் எல்லோரும் பிடிக்க வேண்டும். அதே போன்று இந்த மாதம் என்பது ஷியாக்கள், ராஃபிதாக்கள், அதே போன்று இஸ்மாயிலியா, பாத்தினியா என்று சொல்லக்கூடிய நபர்கள் இந்த மாதத்தை விழா கொண்டாடுகின்ற மாதங்களாக, அதே போன்று சோக நாட்களாக இப்படியான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்களாக இருப்பார்கள். எனவேதான் இந்த விடயத்தை நாங்கள் அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரியவர்களே, இரண்டாவது ஹுதுபாவிலே ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துமாறு எமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் எமது கல்குடா பிராந்தியத்திலே கல்குடாவின் வரலாறு என்கிற அடிப்படையில் ஒரு புத்தகம் வெளியிடுவதற்கான செயற்பாடுகள் இடம்பெற்று முடிவடைந்திருக்கின்றது. அந்த வகையில் அதற்கான நிகழ்வு வருகின்ற 10ஆம் திகதி, அதாவது வியாழக்கிழமை ஓட்டமாவடி மத்திய கல்லூரியில் இருக்கக்கூடிய அந்த பிரதான மண்டபத்தில் இடம்பெற இருக்கின்றது. உண்மையில் அன்புக்குரியவர்களே, வரலாறு என்பது ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. எம்முடைய மூதாதையர்களுடைய செயற்பாடுகள் அல்லது எம்முடைய ஆரம்பம் எங்கிருக்கிறது, நாம் எங்கிருந்து வந்தோம், எம்முடைய மூதாதையர்கள் யார், ஆரம்ப காலத்திலே எம்முடைய சமூக கட்டமைப்பு, கலாச்சாரம், எம்முடைய நிலைமைகள் எப்படி இருந்தன என்பதை நாங்கள் பார்ப்பது என்பது நாம் இன்னும் முன்னேறி செல்வதற்கு ஒரு சான்றாக அமைகிறது. உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹிஜ்ரத்தை நாங்கள் படிக்கின்ற பொழுது நமக்கு பல படிப்பினைகள் வருகின்றன. அதே போன்றுதான் எம்முடைய நிலைகள் எப்படி இருந்தது, எப்படி இருக்கிறது, நாம் எப்படி மாற வேண்டும் என்பதற்கு வரலாறுகள் எமக்கு படிப்பினைகளாக அமையும் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே தான் இன்று பல்துறை சார்ந்தவர்கள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், அதே போன்று பல்துறையில் தேர்ச்சி பெற்றவர்கள் பலர்கள் இணைந்து கல்குடாவினுடைய வரலாற்றை ஒரு நூல் வடிவமாக உருவாக்கி இருக்கிறார்கள். எனவேதான் இந்த நூல் வடிவத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு எம்முடைய வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வரலாற்றை கற்பதனூடாக நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்கிற விடயத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், எம்முடைய மூதாதையர்கள் சிலர்கள் நினைக்கிறார்கள் இந்த நாட்டிலே ஏற்பட்ட பிரச்சினை நாம் எல்லோரும் தெரியும், நாம் எல்லோரும் வந்தேறு குடிகள் என்று சொல்லப்படுகிறார்கள். முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்தேறு குடிகளாக இருக்கிறார்கள் என்கிற சில குற்றச்சாட்டுகளை வைத்து வந்த நாட்டுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்கிற சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் உண்மையாக வரலாற்றை அறிகின்ற பொழுது அதற்கான ரத்தை நாங்கள் கொடுக்க முடியும். வரலாறை அறியாத நிலையிலே வரலாறை பற்றிய எந்த அறிவும் இல்லாமல் இருப்போமாக இருந்தால் அவர்களுக்கான சரியான விடையை எம்மால் கொடுத்து கொள்ள முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் எம்முடைய எல்லா செயற்பாடுகளையும் அறிந்து நாம் எப்படி இருந்தோம், நாம் எம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்கிற விடயத்தை அறிந்து செயற்படுகின்ற பொழுதோ நிச்சயமாக அதற்கான விடைகளை நாம் அந்த நிலைமைகளிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் அன்புக்குரியவர்களே, இஸ்லாமும் இந்த வரலாற்றை படிக்குமாறு எமக்கு பணிக்கிறது. இஸ்லாமும் எமக்கு இந்த வரலாறுகளை படிக்குமாறு எமக்கு கட்டளிடுகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், நீங்கள் ஆரம்பத்திலே வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹு தஆலா
எப்படியான தண்டனையை கொடுத்திருக்கிறான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஆரம்பத்திலே வாழ்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னர் வாழ்ந்த நபிமார்களுடைய கூட்டத்தார்கள் எப்படி அழிக்கப்பட்டார்கள். நாம் இன்று நாங்கள் சவுதிக்கு செல்வோமாக இருந்தால் பல விடயங்களை பார்க்கிறோம். எப்படி ஆது கூட்டம் அழிக்கப்பட்டது, அதேபோன்று ஹூத் நபியுடைய சமூகம் எப்படி அழிக்கப்பட்டார்கள் என்ற வரலாற்றை நாங்கள் படிக்கின்ற பொழுது எமக்கு அதன் மூலமாக ஒரு படிப்பினை கிடைக்கிறது. நாம் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும், அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும். அல்லாஹ்வுக்கு யாரெல்லாம் அநியாயமான முறையில் நடந்து கொண்டார்களோ அவர்கள் அல்லாஹ் அழித்திருக்கிறான் என்கிற அந்த வரலாற்றை நாங்கள் கற்கின்ற பொழுது நிச்சயமாக எம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். தொடர்ச்சியாக நாம் பாவங்கள் செய்து கொண்டிருக்கும் நிலையிலே அல்லாஹு தஆலா இப்படியான பாவத்தோடு வாழ்ந்த சமூகத்தை அழித்திருக்கிறான் என்கிற வரலாற்றை நாங்கள் கற்கின்ற பொழுது நிச்சயமாக அதன் மூலமாக அல்லாஹ்வை பற்றி அச்சம், அல்லாஹ்வுடைய வல்லமை பற்றி அச்சம் வருகின்ற பொழுதோ நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும் என்கிற காரணத்தினால் நாம் வரலாறுகளை படிக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்கிறார். அதே போன்றுதான் அன்புக்குரியவர்களே, எம்முடைய பிழைகளை நாங்கள் திருத்திக் கொள்வதற்கான சந்தர்ப்பமாகவும் இந்த வரலாறை நாங்கள் படிப்பதன் மூலமாக நாம் விளங்கிக் கொள்கிறோம். எனவே எம்முடைய இந்த வரலாறுகள் நாம் கற்கின்ற அனைத்து விடயங்களும் எமக்கு நல்லவைகளாக அமைகின்றன. அந்த வகையில் வருகின்ற வியாழக்கிழமை எம்முடைய வரலாறு கல்குடாவின் வரலாறு என்கிற விடைய நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றது, அதாவது தெரியப்படுத்தப்பட இருக்கின்றது. அந்த வகையிலே நாம் அதற்கான ஒத்துழைப்பை வழங்குமாறு அந்த ஏற்பாட்டு குழுவினை எமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் எம்மால் முடியுமான அனைத்து விதமான ஏற்பாடுகளை அவர்களுக்கு செய்து கொடுப்பதற்கு நாம் முன்மொழிய வேண்டும். எல்லாம் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நல்லடியர்களாக வாழ்ந்து நல்ல நிலையிலே மரணிக்க செய்யக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.